இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம திடப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை செழுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவரை நோக்கி நம்முடைய செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை என்ன செய்திருக்குன்னா, ஒரு தூண்டுகோலாக, ஒரு எரிபொருளாக நமக்கு இருக்குது. இன்றைய நாள்ல நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 37 முதல் 41 வரை வரக்கூடிய உன்னதமான பகுதி. நம்ம பலமுறை வாசிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, பரிசேயர் வீட்டுக்கு இயேசு உணவருந்த போறாரு. அப்ப சீடர்களும் போறாங்க. அப்ப சீடர்கள் கை கழுவல. இப்ப கை கழுவாததை கண்டு அவர் வியப்படைகிறார். உடனே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, "எப்பா உன் மனச நீ சரி செஞ்சுக்கப்பா. உன்னுடைய அகத்தோற்றம், புறத்தோற்றத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குற." இப்போ உதாரணமா, நம்ம என்ன பண்றோம்? ஃபேஷியல் பண்றோம், ப்ளீச்சிங் பண்றோம், அப்புறம் டை அடிக்கிறோம், அப்புறம் என்னென்னமோ பண்றாங்க. அந்த காஸ்மெட்டிக் நம்ம நம்ம அழகுபடுத்துவதற்காக. நம்மள ஒருத்தவங்க பார்க்கணும், பார்த்தோனே ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறீங்க, ரொம்ப ஈர்ப்புள்ளவர்களா நீங்க இருக்கிறீங்க, உங்க கண் அப்படி இருக்குது, உங்க உதடு அப்படி இருக்குது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை குறித்து சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்ப நம்ம அழகுபடுத்தி நம்ம வெளி தோற்றத்தில பிறர் நம்மை புகழ்வதற்காக நம்ம அழகுபடுத்திக் கொள்கிறோம். இது நமக்கு தேவைதான். அதில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதனால நமக்கு மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துவிடும். அப்போ கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்ப கடவுள் கொடுத்த அத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல பல நேரங்கள்ல. இதான் இதுதான் நான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, செயற்கையாக நம்ம அழகாக நம்ம காண்பித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போ இது ஒரு விதமான தயாரிப்பு. இப்ப இந்த தவக்காலத்தில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெளி அடையாள புற தயாரிப்புகள் மேற்கொள்றோம். அதில ஒண்ணு தான் ஜெபம். கோயிலுக்கு 40 நாள் கோயிலுக்கு போவோம். மாலை போடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம். தெரியா போது திட்டமிடுவோம். பல ஆலயங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம திருப்பயணமா நம்ம போவோம். இதெல்லாம் நாம் மேற்கொள்ளக்கூடிய உன்னதமான பயணங்கள். நம்ம கண்டிப்பா பண்ணணும். அதை விட கடந்து இந்த திருப்பயணங்கள், அதனால் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தயாரிப்புகளும், ஜெபங்களும் அல்லது ஆன்மீக பக்தி முயற்சிகளும், சிலுவை பாதை, மற்ற ஜெபமாலை, இறைவார்த்தை வாசிக்கிறது, இது எல்லாம் என்னுடைய அகத்தை சரி செய்கிறதா? என் உள்ளத்த தூண்டி எழுப்பல அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, "நீ மேற்கொள்ளக்கூடிய எல்லா நோன்பும், எல்லா தவ முயற்சிகளும் பயனற்றவையாக மாறிவிடும்." புறத்தோற்றத்தை உண்டாக்கியவரே, அகத்தோற்றத்தையும் உருவாக்கி இருக்கிறார். அப்ப இந்த அகத்தை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். இத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் உம்முடைய வார்த்தை வாயிலாக எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி வருவதற்காக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெறுமனே எங்களை புறத்தோற்றத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய அகத்தையும் தூய்மைப்படுத்த உதவியாய் இருப்பனவாக, ஒரு தூண்டுகோலாய், எரிபொருளாய் மாறுவனவாக. அதன் வழியாய் நாங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக, ஒளியாக நாங்கள் திகழ்வோமாக. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்கு தர வேண்டுமென நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.